வணக்கம் and welcome. நீங்க பார்த்துட்டு இருக்குது உங்கள் ஜெயா டிவி. நீங்களும் சமைக்கலாம். இது எல்லாமே சமைக்கலாம்ன்ற கான்ஃபிடன்ஸ் தரக்கூடிய குக்கரி ஷோ. நம்ம நிகழ்ச்சியில இன்னைக்கு இந்த டிஷ் தான் பார்க்க போறோம் அப்படின்னு எப்பவுமே ஜட்ஜ் பண்ண முடியாது. பிகாஸ் நிறைய சர்ப்ரைசஸ் இருக்கிறது தான் நம்ம நிகழ்ச்சி. இன்னைக்கும் அதே மாதிரி ரெண்டு சர்ப்ரைசிங்கான டிஷ்ஷஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. ஒரு ஹீரோ இன்கிரீடியண்ட்டை பேஸ் பண்ணி. ஸோ அது என்ன இன்கிரீடியன்ட் அப்படின்னு கெஸ் பண்ணிட்டே இருங்க. பட் அதுக்கு முன்னாடி நம்ம ஷெஃபை மீட் பண்ணிடலாம். ஸோ ஒன்ஸ் அகேன் நான் இருக்குது சென்னையில் உள்ள பிரபலமான ஸ்டார் ஹோட்டல்ஸில் ஒன்றான ஹோட்டல் ரெயின் ட்ரீ. இங்கே நமக்காக ஷெஃப் சரவணன் காத்துட்டு இருக்காரு. ஷெஃபை மீட் பண்ணி இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் டிஷ்ஷஸ் காத்துட்டுருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஹலோ ஷெஃப். ஹலோ மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கு மேம். ஓகே ஷெஃப். ஸோ இன்னைக்கு ஓப்பனிங்லேயே நான் சொல்லியிருந்தேன் ஒரு ஹீரோ இன்க்ரீடியண்ட்டை பேஸ் பண்ணி ரெண்டு டிஷ்ஷஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னு. ஸோ லெட்ஸ் பிரேக் தி சர்ப்ரைஸ். சொல்லுங்க இன்னைக்கு என்ன டிஷ்ஷஸ் காத்துட்ருக்கு எங்களுக்காக? இந்த மாம்பழத்தை வச்சு தான் நம்ம இன்னைக்கு ரெண்டு டிஷ் பார்க்க போகிறோம். அதாவது சம்மர் ஸ்பெஷல்னா ஒன்று வெயில், ஒன்று மாம்பழம். இந்த மாம்பழத்தை வச்சு நம்ம பார்க்க போகிறது ஃபர்ஸ்ட் ஒரு சாலட், ரெண்டாவது வந்து அதை வச்சு மாம்பழத்தில் ஒரு கிரேவி. ஓகே ஷெஃப். ஸோ மாம்பழம் வச்சு ஒரு சாலட் அண்ட் ஒரு கிரேவி பார்க்க போகிறோம். பொதுவாக அந்த மாங்காய் வச்சு தான் வந்துட்டு இந்த கறியெல்லாம் பண்ணுவாங்க. பட் நம்ம வந்து பழத்தை வச்சு பண்ணுறோம் இல்லையா? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதோட பேர் என்ன? நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற சாலட்க்கு என்ன பேர் வச்சிருக்கீங்க? இது வந்து பார்த்துட்டோம்னா ரைப் மேங்கோ சாலடுமாங்க. அதாவது நல்ல பழுத்த ஒரு மாம்பழத்துலேருந்து செய்யக்கூடிய ஒரு சாலட் இது. ஓகே. ரெண்டாவது நம்ம பார்க்க போகிறது வந்து மாம்பழத்தை வச்சு ஒரு கிரேவி பார்க்க போகிறோம். அது எப்படின்னா அது கோகனட் பேஸில் இருக்க போது. அதாவது மெயின் பேஸ் பார்த்துட்டிங்கன்னா, அதாவது ஹீரோ அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அது வந்து இன்னைக்கு மாம்பழம் தான். சூப்பர் ஷெஃப். ஸோ நிச்சயமாக ஒரு நல்ல சம்மர் ஸ்பெஷல் எபிசோட தான் இருக்க போகுது. அதில் எந்த டவுட்டும் இல்லை. முதல்ல பார்க்க போகிறது ரைப் மேங்கோ சாலட் இல்லையா? ஓகே. ஸோ ரைப் மேங்கோ சாலட் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாமா? பார்த்துடலாமா. கட் பண்ணிய மேங்கோ 1 கப், கட் பண்ணிய குக்கும்பர் 1, துருவிய குக்கும்பர் 1, கட் பண்ணிய தக்காளி 1, உப்பு தேவையான அளவு, பெப்பர் பவுடர் 1/4 டீஸ்பூன், லெமன் 1, கொத்தமல்லி தேவையான அளவு. ரைப் மேங்கோ சாலட் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தாச்சு. ஷெஃப் நிச்சயமாக வந்து ரொம்ப சிம்பிளான ப்ரிப்பரேஷனாக தான் இருக்க போது. நம்ம சாலட் தான் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? ஃபஸ்ட்டு என்னென்னா நமக்கு தேவையான அந்த மேங்கோஸ் அப்புறம் வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணோம். ஓகே. ஆல்ரெடி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது ரைப் பண்ணால் நல்ல மேங்கோ, அதாவது ரைப்னா பழுத்த மேங்கோ, பழுத்த மாம்பழம், அதை வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் தென் வந்து குக்கும்பர் ஆமாம், வெள்ளரிக்காய் ஒரு வெள்ளரிக்காய் வந்து நான் டைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இன்னொரு வெள்ளரிக்காய் வந்து கிரேட் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது நம்ம கேரட் திருவோம் இல்லையா, அதில் கிரேட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு வெள்ளரிக்காய். அப்புறம் வெஜ்ஜஸாக கட் பண்ண டொமேட்டோ, தக்காளி, அப்புறம் பெப்பர், அப்புறம் கொத்தமல்லி. இதுதான் சிம்பிளான இன்க்ரீடியண்ட்டு. ஆனால் ஒரு ஈஸியான ஒரு சாலட். நம்ம இந்த சம்மரில் எல்லாருமே விரும்புகிற மாதிரி நம்ம ரெடி பண்ண போவோம் இந்த சாலட். ஓகே. ஸோ பொதுவாக வந்துட்டு இப்போ சாலட்க்கு சாப் பண்ணுற வெஜிடபிள்ஸ்லாம் வந்து ஒரே சைஸில் இருக்கும் இல்லை ஷெஃப்? பட் இங்கே வந்து வேரியேஷன் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா வெள்ளரிக்காய் துருவி வச்சுருக்கீங்க, அதே மாதிரி தக்காளி வந்து நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கீங்க. என்ன காரணம் இதுக்கு? அதாவது ஒவ்வொரு சாலட்ஸ்க்கு வந்து ஒவ்வொரு கட்டிங்ஸ் இருக்குது. இப்போ நம்ம சாப்பிட்ற ஒவ்வொரு பொருளையும் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு வந்து தெரியணும். அதாவது மேங்கோ, குக்கும்பர், கிரேட் பண்ண அந்த குக்கும்பர், தக்காளி, இதெல்லாம் வந்து எதுக்காக நான் குக்கும்பர் வந்து கிரேட் பண்ணியிருக்கேன்னா அது வந்து எல்லாத்துலேயும் வந்து பிளெண்ட் ஆகிடும், அதாவது மிங்கிள் ஆகிடும். அப்போ வந்து மாம்பழத்தோட எதுக்கு நான் வெள்ளரிக்காய் சேர்த்துருக்கேன்னா, இந்த ஒரு சம்மரில் ஒரு ஹீட்டானது ஒரு மாம்பழம். பட் இந்த சம்மரும் பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஹீட். அந்த ஹீட்டுக்காக நம்ம இந்த குக்கும்பரை வந்து அந்த மாம்பழத்தோட மிக்ஸ் பண்ணுறோம். அதுக்காக தான் இந்த சாலட்ஸில் வந்து நான் வந்து குக்கும்பர் கிரேட்டும் பண்ணியிருக்கேன், ரெண்டாவது வந்து டைட்ஸும் கட் பண்ணியிருக்கேன். சூப்பர். நம்ம பாடி ஹீட்டையும் வந்து காம்பன்சேட் பண்ணுறதுக்காக வெள்ளரிக்காய் ஆட் பண்ணியிருக்கோம். ஆமாம், சூப்பர் ஷெஃப். ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே. முதல்ல என்ன பண்ண போகிறோம்? முதல்ல வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மாம்பழம், 1 கப் அளவு மாம்பழம் இருக்குது. என்ன மாம்பழம் யூஸ் பண்ணுறீங்க ஷெஃப் இன்னைக்கு? இன்றைக்கி வந்து நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறது மல்கோவா மாம்பழம்னு சொல்லிட்டு 1 கப் அளவு நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது ஒரு சைஸ் மாம்பழம் இது. அடுத்தது இது ஒரு குக்கும்பர். இது ஒரு குக்கும்பரை வந்து உள்ள சீட்லெஸ் இல்லாமல் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் டைஸாக. ஓகே. வெள்ளரிக்காயோட விதையெல்லாம் எடுத்துட்டு வெளியில் இருக்க அந்த சதை பகுதி மட்டும் வந்துட்டு சின்ன சதுரங்களாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இது கிரேட் பண்ணி வச்சுருக்க குக்கும்பர், துருவன வெள்ளரி. ஆமாம், துருவன வெள்ளரிக்காய். இதுலேயும் வந்து சீட்லெஸ், அதாவது இதுலேயும் உள்ள விதையை வந்து நீக்கினது. ஸோ இப்போ இந்த சீசன் நீங்கள் சொன்ன மாதிரி மாம்பழம் வந்து அவ்வளோ அவைலபிளாக இருக்கும், நிறைய வெரைட்டிஸ் இருக்குது இல்லையா? இன்றைக்கி நீங்கள் வந்து மல்கோவா யூஸ் பண்ணியிருக்கீங்க. பட் பொதுவாக இந்த சாலட் நம்ம வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணோம்னா வீட்டில் என்ன மாம்பழம் இருக்கோ, என்ன மாம்பழம் கிடைக்குதோ அதை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பர். ஓகே. வெஜ்ஜஸாக கட் பண்ண டொமேட்டோ, அதாவது தக்காளி. ஸோ சம்மர்னாலே வந்து நம்ம பாடி ஃபேஸ் பண்ணுற முக்கியமான ப்ராப்ளம் என்ன அப்படின்னா நீர் சத்து வந்து இழந்து போகிறது தான். ஸோ
ஸோ டீஹைட்ரேட் ஆகாமல் இருக்கிறதுக்காகவே வந்து இந்த மாதிரி சாலட்ஸ் நிறைய நம்ம எடுத்துக்கலாம். எவ்வளோ தான் தண்ணி குடித்தாலும் பத்தாது. ஸோ அதுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் வந்து இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்க இந்த ரைப் மேங்கோ சாலட். நிறைய மாம்பழம், வெள்ளரிக்காய் எல்லாமே மிக்ஸ் ஆகிருக்குது இதில். அடுத்து என்ன பண்ண போகிறோம் ஷெஃப்? இது நமக்கு தேவையான எல்லா வெஜிடபிளும் போட்டாச்சு. ஓகே. இதில் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு பிளாக் பெப்பர், மிளகுத்தூள், மிளகுத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு. அப்புறம் உப்பு, நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். அப்புறம் இதில் ஒரு லெமன் ஆட் பண்ணுறோம். மிக்சர் ஆஃப் ஃப்ளேவர்ஸ் தான் இருக்க போகுது. ஏன்னா உப்பு, மிளகு, லெமன் ஜூஸ், மாம்பழம், வெள்ளரிக்காய் எல்லாத்தோட ஃப்ளேவர்ஸும் வந்து அது மிக்ஸ் ஆக போகுது. இதில் நம்ம லெமன் ஜூஸ் போட்டாச்சு, உப்பு போட்டாச்சு, பெப்பர் போட்டாச்சு, இதுக்கான சீசனிங் எல்லாம் போட்டாச்சு. நம்ம இதை நல்லா ஜென்டிலாக நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஓகே. எப்போவுமே வேறு என்ன காம்பினேஷன் ஆஃப் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணலாம் அப்படின்னு ஷெஃப் கிட்ட கேட்பேன். பட் இன்னைக்கு எனக்கே வந்துட்டு ரொம்ப கண்டென்ட்டாக இருக்குது. பிகாஸ் மேங்கோ, வெள்ளரிக்காய் அண்ட் தக்காளி எல்லாமே வந்துட்டு அப்பான காம்பினேஷன் இந்த சீசனுக்கு. ஸோ இந்த காம்பினேஷன் நம்ம அப்படியே வந்துட்டு சாப்பிட்டாவே நம்ம உடம்பு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ இதை நான் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இது கார்னிஷ்க்கு நான் கொத்தமல்லி போடுறேன். நம்ம வீட்டில் லெட்யூஸ் இருந்தால் நம்ம லெட்யூஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு கரெக்டான காம்பினேஷன் பார்த்தோம்னா இந்த கொத்தமல்லி தான் கரெக்டான காம்பினேஷன். இப்போ நமக்கு வந்து மேங்கோ ரைப் சாலட் வந்து ரெடியாக இருக்கு. ரைட் மேங்கோ சாலட் ரெடி ஆகிடுச்சு. பார்க்குறதுக்கு அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது ஷெஃப். அண்ட் நிச்சயமாக ரொம்ப யம்மியாக இருக்க போது, அது எந்த டவுட்டும் இல்லை. சம்மர் ஸ்பெஷல் ரைப் மேங்கோ சாலட் ரெடியாக இருக்குது. சாப்பிட்டு பார்த்து நம்ம வியூவர்ஸ்க்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக சொல்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். பார்க்கவே ரொம்ப யம்மியாக இருக்குது நம்ம சாலட். ஷெஃப் சாந்தில் ரொம்ப ரொம்ப டெலிஷியஸாக இருக்குது. அட் த சேம் டைம் வந்துட்டு நம்ம நிறைய தண்ணி குடித்தாலும் அந்த தாகம் தீராது. பட் இந்த மாதிரி ஒரு ஜூஸியான சாலட் சாப்பிட்டா நிச்சயமாக ரொம்ப ஃபுல்ஃபில்லிங்கான ஒரு ஃபீல் நமக்கே கிடைக்கும். அண்ட் அதே சமயத்தில் ஒரு டேஸ்ட், மாம்பழத்தோட ஸ்வீட்னஸாக இருக்கட்டும், இந்த லெமனோட அந்த ஒரு மாதிரி டேங்கி ஃப்ளேவராக இருக்கட்டும், எல்லாமே மிக்ஸ் ஆகி ரொம்ப ஒரு டெலிஷியஸான ஒரு எஃபெக்ட் கொடுக்குது ஷெஃப். நிச்சயமாக இந்த சம்மருக்கு மாம்பழத்தை வச்சு இதை விட ரிஃப்ரெஷிங்காக ஒரு சாலட் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. ஸோ என்னால் நிச்சயமாக ஒரு ஸ்பூனோட ஸ்டாப் பண்ண முடியாது. நான் அதை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்துட்டு டேஸ்ட் பண்ணி முடிக்க போகிறேன். பட் அதுக்குள்ளே நீங்கள் எல்லோரும் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு சின்ன பிரேக் எடுத்து திரும்பி வாங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது உங்கள் ஜெயா டிவி, நீங்களும் சமைக்கலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது உங்கள் ஜெயா டிவி, நீங்களும் சமைக்கலாம். நம்ம நிகழ்ச்சியில் ஃபர்ஸ்ட் டிஷ் எனக்கு பார்த்தது ரைப் மேங்கோ சாலட். ரொம்ப டெலிஷியஸாக இருந்தது இந்த சாலட். ஸோ அடுத்ததாக என்ன டிஷ் பார்க்க போகிறோம்னு பார்க்கலாம். ஷெஃப் சொல்லுங்கள், நெக்ஸ்ட் டிஷ் என்ன? அதாவது அதே மேங்கோ தான் வச்சு பார்க்க போகிற டிஷ். ரெண்டாவது என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு கிரேவி. இது வந்து மேங்கோ தேங்காய் கறி பார்க்க போகிறோம். ஓகே, மாம்பழ தேங்காய் கறி. சூப்பர். ஸோ இந்த மாம்பழ தேங்காய் கறிக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். கட் பண்ணிய மேங்கோ 1 கப், ஆயில் 2 டீஸ்பூன், கடுகு 1/4 டீஸ்பூன், வெந்தயம் 1/4 டீஸ்பூன்,
மஞ்சள் தூள் சிறிதளவு, மிளகாய் தூள் 1/2 டீஸ்பூன், கருவேப்பிலை சிறிதளவு, தயிர் 1 டீஸ்பூன், துருவிய தேங்காய் அரை மூடி, ஜீரகம் 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு. மாம்பழ தேங்காய் கறிக்கு தேவையான பொருட்கள் பார்த்தாச்சு. ஸோ ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணலாமா ஷெஃப்? பண்ணிடலாமா? ஸோ எப்போவுமே நாங்கள் கேட்குற முதல் கேள்வி இதுதான், ப்ரீ ப்ரிப்பரேஷன் ஏதாவது இருக்கா இந்த கறி பொறுத்தளவில்? ஆமாம், கண்டிப்பாக ப்ரீ ப்ரிப்ரேஷன் இருக்குது. என்னன்னு பார்த்துட்டோம்னா இதில் வந்து நம்ம தேங்காய் அரை மூடி நான் திரும்ப சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த தேங்காயும் ஜீரகமும் நான் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, அதுதான் இந்த பேஸ்ட்டு. சரி. அண்ட் தென் வந்து தயிர், அந்த தயிரை வந்து நான் பீட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் மாம்பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதான் ப்ரீ ப்ரிப்ரேஷனு. ஓகே, ரொம்ப சிம்பிளான ஒரு இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு தான் ஒரு எளிமையான சீக்கிரமாக செய்யக்கூடிய ஒரு சம்மரான ஸ்பெஷலான, அதாவது ஹீரோவான மாம்பழத்தை வச்சு நம்ம பார்க்க போகிறோம் ஒரு டிஷ் இது. சூப்பர். ஸோ தேங்காய் ஜீரகம் போட்டு அரைச்சிங்க சொன்னீங்க, அரைமுடி தேங்காய் சொன்னீங்க, ஜீரகம் என்ன அளவு? ஜீரகம் 1 டீஸ்பூன். 1 டீஸ்பூன். ஓகே, இதை போட்டு நல்ல ஒரு சட்னி கன்சிஸ்டன்சியில் நல்லா அரைச்சிட்டோம். அதோட நல்ல ஃபைனாகவும் இன்னும் ஃபைனாக அரைச்சிடணும். ஓகே, ஸோ ப்ரிப்பரேஷனுக்கு போயிடலாமா? போயிடலாம். ஓகே, முதல்ல என்ன பண்ண போகிறோம்? அதாவது நம்ம ப்ரீ ப்ரிப்ரேஷன் முடிச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஆயில் போட்டு, அதாவது ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு ஆயில் போடுறோம். ஓகே, அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த மாம்பழம், அந்த மாம்பழத்தை இதில் சேர்க்கணும். சரி. எதனால ஷெஃப் எடுத்த உடனே நம்ம வந்துட்டு மாம்பழத்தை எண்ணெயில் ஃப்ரை பண்ணுறோம்? அதாவது இதை வந்து நம்ம குக் பண்ண போகிறோம் கொஞ்சம். ஓகே, இதை ஆயில் போட்டு நம்ம லைட்டாக வதக்கிட்டு. நல்ல பழுத்த மாம்பழம் தான்? ஆமாம், நல்ல பழுத்த மாம்பழம் தான். ஓகே ஷெஃப், நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் மேங்கோஸ் அஃப்கோர்ஸ் இப்போ வந்து அவைலபிளாக இருக்கும் இல்லையா? அப்படின்னா கறி பண்ணுறதுக்கு ரொம்ப ஆப்டான மாங்காய் அது. அதாவது பொதுவாகவே இப்போ மாம்பழ சீசன் தான், நமக்கு எந்த மாம்பழம் கிடைக்குதோ அந்த மாம்பழத்தை யூஸ் பண்ணிக்கலாம். பண்ணி இந்த கறி பண்ணலாம். ஓகே, சூப்பர் ஷெஃப், இன்னும் நல்ல விஷயம் அது. இது லைட்டாக நம்ம வதக்கிட்டோம். ஓகே, இதில் வந்து நான் கொஞ்சோண்டு தண்ணி விடுறேன். நார்மல் வாட்டர் தான். மாம்பழம் ஸ்லைசஸ் வந்து முங்குற அளவுக்கு ஆமாம் தண்ணி போட்டிருக்கேன். இப்போ இதில் வந்து நான் வந்து என்ன பண்ண போறேன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு, அப்புறம் மஞ்சத்தூள். ஓகே, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள், அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சில்லி பவுடர். ஓகே, ஸோ மஞ்சத்தூள், உப்பு, மிளகாத்தூள் 3 ஆட் பண்ணியிருக்கோம். இது வந்து ஒரு 10 மினிட்ஸ் போல் நல்லா கொதிக்கணும். அதாவது கொதிச்சு இந்த மாம்பழம் கட் பண்ணியிருக்கோம், இந்த டைஸ் வரையாக கட் பண்ணியிருக்கோம் நம்ம, அது கொஞ்சம் மேஷ் ஆகிற அளவுக்கு, அதாவது 10 மினிட்ஸ் வந்து இது கொதிக்கிற அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணோம். அந்த கொதிக்கிற டைமில் நம்ம வந்து அந்த கோகனட் பேஸ்ட்டை வந்து ரெடி பண்ணிக்கலாம். பட் நான் முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த கோகனட் பேஸ்ட்டு. ஸோ இந்த மாம்பழம் தேங்காய் கறி அப்படின்றது எந்த ஒரு ஸ்பெஷல் ஷெஃப்? அதாவது மாம்பழம் வந்து நம்ம சம்மரில் ஸ்பெஷலு, இது வந்து என் இன்விவேஷனில் நான் ரெடி பண்ணுறேன். ஓ சூப்பர். ஸோ உங்களோட ஓன் இனோவேஷனில் மாம்பழம் யூஸ் பண்ணி நம்ம இன்னைக்கு ஒரு தேங்காய் கறி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அமேசிங். ஓகே ஷெஃப், இப்போ இந்த மிளகாத்தூள்லாம் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அப்போ மாம்பழத்தோட இந்த இனிப்பு வந்து லூஸ் பண்ணாதா? நம்ம குக் பண்ணுறோம் அந்த தண்ணியிலே போட்டு. அதோட அதாவது என்ன சொல்லலாம்னா அதோட ஜூஸ்னஸ் வந்து வெளியில் வரும். அதாவது இந்த உரப்பு நம்ம போட்டிருக்க மஞ்சத்தூள் இதோட வந்து எல்லாமே வந்து ஒன்றா பிளெண்ட் ஆகிடும். அப்போ வந்து இந்த டேஸ்ட் வந்து நம்ம மாம்பழத்தோட டேஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகரிக்கும். ஓகே, இப்போ ஒரு கிரேவி ரெடி பண்ணோம்னா முதல்ல ஆனியன் டொமேட்டோலாம் போட்டு வதக்கி நம்ம அதுக்கப்புறம் ரெடி பண்ணுவோம். பட் இந்த கிரேவியை பொறுத்த வரைக்கும் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம இதில் ஆனியனோ டொமேட்டோவோ எதுவுமே யூஸ் பண்ணல. புளிப்புக்காக ஒரே ஒரு டீஸ்பூன் வந்து நம்ம கர்ட் மட்டும் யூஸ் பண்ண போகிறோம், அதாவது தயிர். மித்தபடி இதில் வந்து ஆனியன் டொமேட்டோ எதுவுமே கிடையாது. ஓகே, ஏன்னா நமக்கு காரம் தேவைன்னா பச்சை மிளகா யூஸ் பண்ணலாம், பட் நான் இங்கே பச்சை மிளகா கூட யூஸ் பண்ணல நான். ஸோ இந்த கறி வந்துட்டு ரைஸ்க்கு தான் ஒரு பெஸ்ட் காம்பினேஷன். ஆமாம், ரைஸ்க்கு பெஸ்ட் காம்பினேஷனாக இருக்கும். ஒரு 5 மினிட்ஸ் இது வந்து கொதிக்கணும், 5 to 10 மினிட்ஸு. ஸோ ஷெஃப் வந்து மாம்பழத்துக்கு கூட உப்பு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள் ஆட் பண்ணி நல்லா வந்து குக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விடணும் அப்படின்ட்டுருக்காங்க. அந்த டைமுக்குள்ள நீங்கள் எல்லாம் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு சின்ன பிரேக் எடுத்து திரும்பி வாங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது உங்கள் ஜெயா டிவி, நீங்களும் சமைக்கலாம்.
நீங்க பார்த்துட்டு இருக்கிறது உங்கள் ஜெயா டிவி நீங்களும் சமைக்கலாம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ரெண்டாவது டிஷ் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது மாம்பழம் தேங்காய் கறி. ஸோ மாம்பழத்தை வந்துட்டு உப்பு, மிளகா, மஞ்சத்தூள், தண்ணி ஆட் பண்ணி குக் பண்ணி வச்சுருக்காங்க ஷெஃப். ஒரு 5 மினிட்ஸ் ஆகும் அது பாயில் ஆகிறதுக்கு அப்படின்னு சொன்னாங்க ஷெஃப். இப்போ நல்லா கொதிச்சு வந்தது பார்க்க முடியுது. ஆமாம், இப்போ இது நல்லா பார்த்துட்டிங்கன்னா மாம்பழம் வந்து நல்லா உங்களுக்கு வந்து அந்த கலர் டிஃபரன்ஸும் இருக்கு, ரொம்ப டீப் கலர் ஆயிருக்கு. டீப் கலர் ஆயிருக்கு. ஏன்னா நம்ம போட்டுருக்க அந்த சில்லி பவுடர், மஞ்சத்தூள் இதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா அதோட கலரை வந்து மாற்றிருக்கு. இப்போ வர அந்த எவாப்ரேஷனில் பார்த்தீங்கன்னா வாட்டர் எவாப்ரேஷனில் நமக்கு அந்த ஸ்மெல் நல்லா தெரியும், அதாவது அரோமா, மேங்கோட அரோமா. இப்போ வந்து நான் இதை என்ன பண்ண போகிறேன்னா இறக்கி வைக்க போகிறேன், கெப்டின் சைடு வைக்க போகிறேன் நான். ஓகே. இப்போ இதுக்கு வந்து நம்ம அடுத்த ஸ்டெப்பு வந்து இதுக்கு வேணால் தாளிப்பெல்லாம் நம்ம ரெடி பண்ணோம். அதாவது இதுக்கு தடுக்கா, அதுக்கப்புறம் கோகனட் பேஸ்ட்டு, கேர்டு இதெல்லாம் இருக்குது. இது 1 by 1 எப்படி ரெடி பண்ணணும்னு நான் சொல்கிறேன். ஓகே. இப்போ ஒரு 2 டீஸ்பூன் அளவு நம்ம ஆயில் போட்டுக்கிறோம். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு கடுகு, அப்புறம் வெந்தயம் ஒரு 1/4 டீஸ்பூன். ஓகே. ஸோ மாம்பழம் அப்படிங்கிறது நல்ல ஹீட் கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் அப்படிங்கிறனால குளிர்ச்சிக்காக வெந்தயம் யூஸ் பண்ணுறோம். கடுகு, வெந்தயம் ரெண்டும் வந்து தாளிப்புக்காக யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இதில் கொஞ்சம் நான் கருவேப்பிலை மிக்ஸ் பண்ணுறேன். ஓகே சார். இப்போ நம்ம தேங்காய் பேஸ்ட் வச்சுருக்கோம் இல்லையா? ஆமாம். அந்த தேங்காய் பேஸ்ட், அதாவது தேங்காய் ஜீரகம், இதை வந்து நான் அரைச்சி பிளெண்ட் பண்ணி வச்சுருக்கேன். 1/2 மூடி தேங்காய், 1 ஸ்பூன் ஜீரகம் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இருக்க சொன்னாங்க சார். அந்த பேஸ்ட் வந்து ஆட் பண்ணுறாங்க நம்ம கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை தாளிப்பு கூட. இதை கொஞ்சம் நம்ம லைட்டாக வந்து மீடியம் ஃப்ளேம் வச்சு ஸ்லோ ஃப்ளேம் வச்சு நம்ம கொஞ்சம் இதை வந்து ஹீட் பண்ணிக்கணும். ஓகே. நான் டேரெக்டாக நம்ம வந்து மாம்பழத்தில் வந்து தண்ணி போட்டாச்சு. இதை நம்ம டேரெக்டாக வந்து அந்த பேஸ்ட்டை வந்து அதில் ஆட் பண்ணுறப்ப என்ன ஆகணும், திரிஞ்சிடும், அதாவது திப்பி திப்பி ஆகிடும். ஓகே. அதனால் நான் கொஞ்சோண்டு இதை நான் வந்து சூடு பண்ணிக்கிறேன். சரி. நமக்கு காரம் அதிகமாக தேவை அப்படின்னு நம்ம வந்து பச்சை மிளகாவோ இல்லை காஞ்ச மிளகாவோ யூஸ் பண்ணிக்கலாம். நான் காரம் வேணாம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான் நான் வந்து இதில் பச்சை மிளகாவும் சரி காஞ்ச மிளகாவும் ஆட் பண்ணாமல் இருக்கேன். ஓகே. இப்போ இது பார்த்துட்டிங்கன்னா சூடாயிருச்சு. இதை நம்ம இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஓகே. ஏற்கனவே தண்ணியில் மாம்பழம், உப்பு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள் போட்டு குக் பண்ணி வச்சுருக்கோம். அந்த மிக்சர் கூட நம்ம தாளிப்பு வந்து ஆட் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ தேங்காய்லாம் ஆட் பண்ணுறதுனால இந்த கிரேவி இன்னும் நல்லா ரிச்சராக ஆக போகுது. இது ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் நமக்கு ஒரு பாயிலிங் ஆயிடுச்சுன்னா போதும். ஓகே சார். எல்லா இன்க்ரீடியன்ஸும் நல்லா பிளெண்ட் ஆயிடுச்சு. ஓகே. இப்போ நமக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். நான் மாம்பழம் கொதிக்கிறப்ப, அதாவது மாம்பழம் வந்து மாம்பழத்தோட சில்லி பவுடர், டெர்மரிக், அப்புறம் உப்பு லைட்டாக போட்டேன். இப்போ நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம இதில் உப்பு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ரொம்ப சிம்பிளான ஒரு கிரேவி. ஆமாம். ஸோ முதல்ல வந்துட்டு மாம்பழத்தை உப்பு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள் போட்டு குக் பண்ணோம். அதை எடுத்து வச்சுட்டு தாளிப்புக்காக கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை ஆட் பண்ணி கூட வந்து நம்ம அரைச்சி வச்சிருந்த தேங்காய் ஜீரகம் போட்டு அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட் மிக்ஸ் பண்ணோம். லைட்டாக ஹீட் ஆனோன்னா அந்த மிக்சரை வந்து நம்ம குக் பண்ணிட்டு அந்த மேங்கோ மிக்சரோட ஆட் பண்ணியிருக்கோம். அண்ட் இப்போ வந்து உப்பு செக் பண்ணிவிட்டு லைட்டாக உப்பும் ஆட் பண்ணியிருக்கோம். ஓகே. ஒவ்வொரு சீசனுக்கு நமக்கு ஒவ்வொரு வெஜிடபிள் வந்து ரொம்ப ஃபேமஸ். இந்த சம்மரில் பார்த்துட்டிங்கன்னா மாம்பழத்தை வந்து நிறைய பேர் என்ன டிஷ் ரெடி பண்ணலாம் அப்படின்னு தெரியாமல் இருப்பாங்க. அதுக்காக தான் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு சாலட் பார்த்தோம். அதில் ரெண்டாவதாக வந்து இந்த கிரேவி பார்க்குறோம். ஓகே. நான் சொன்ன அந்த 5 மினிட்ஸ் நல்லா கொதிச்சிருச்சு. ஓகே. இப்போ இது ஃபைனலாக வந்து ஒரு டீஸ்பூன்
நம்ம வந்து இதில் கர்ட் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏற்கனவே ப்ரீ ப்ரிப்பரேஷனில் ஷெஃப் சொல்லியிருந்தாங்க தயிர் வந்து நல்லா பீட் பண்ணி வச்சுக்கணும்னு. அந்த பீட் பண்ண தயிர் வந்துட்டு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணணும். ஆமாம். ஓகே. இப்போ நமக்கு தயிர் வேணான்னா கூட நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். பட் தயிர் வந்து என்ன மாதிரியான தன்மை ஆட் பண்ணுது ஷெஃப் நம்மளோட? தயிர் வந்து இப்போ வந்து நம்ம ரொம்ப ரைப்பான மேங்கோ, அதாவது நல்ல பழுத்த ஒரு மாம்பழத்தை போடுறப்ப அதோட ஸ்வீட்னஸ் வந்து அதிகமாக இருக்கும். கிரேவியோட டேஸ்ட் தெரியாது. ரெண்டாவது மாம்பழம் வந்து நமக்கு வந்து சூடு, அதாவது ஹீட்டு. அப்போ அந்த இதை வந்து நமக்கு வந்து லெவல் பண்ணுறதுக்காக தான் நம்ம இந்த தயிர் போடுறோம். சரி. நமக்கு அந்த கிரேவி வந்து நல்லா கொதிச்சிருச்சு. இந்த மாம்பழம் தேங்காய் கறி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் ஒரு பவுலில் வந்து இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். ஓகே ஷெஃப். இல்லை கார்னிஷ்காக நான் கொத்தமல்லி யூஸ் பண்ணுறேன். ஓகே. மாம்பழம் தேங்காய் கறி ரெடி ஆயிடுச்சு. ஷெஃப் வந்துட்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அது கார்னிஷும் பண்ணிட்டாங்க. ரெடியாக இருக்கு, சுட சுட இருக்குது இந்த மாங்காய் தேங்காய் கறி. சாப்பிட்டு பார்த்தேன் நம்ம வியூவர்ஸ்க்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நிச்சயமாக சார் ஷெஃப். ரைஸ்க்கு ஒரு நல்ல காம்பினேஷனாக இருக்கும் சொல்லுங்க இல்லையா? ஓகே. ஷெஃப் ரொம்ப 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 நல்லா இருக்கு. இன்ஃபேக்ட் நம்ம ரைட்டான ஒரு பேர் மாம்பழம் தேங்காய் கறின்னு. பிகாஸ் மேஜராக வந்து டாமினேட் பண்ணுறது வந்து அந்த மேங்கோட ஃப்ளேவர். எனக்கு இப்போ தான் புரியுது ஏன் நீங்கள் வந்துட்டு அதை குக் பண்ணீங்க அந்த தண்ணி ஊற்றி அப்படின்னு. நல்லா வந்து அந்த கிரேவி முழுக்க அந்த மாம்பழமோட ஃப்ளேவர் வந்து இறங்கியிருக்கு. அட் சேம் டைம் வந்து நம்மளோட தேங்காவோட அந்த ரிச்னஸும் ஃபீல் பண்ண முடியுது. நிச்சயமாக வந்து ரைஸ்க்கு ஒரு பெஸ்ட் காம்பினேஷனாக இருக்கும் ஷெஃப். ஸோ நிறைய வந்துட்டு இன்னோவேஷன்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். இன்றைக்கி பார்த்த மாம்பழம் தேங்காய் கறி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த சீசனுக்காக. அண்ட் ஷெஃப் இதே மாதிரி தான் நீங்கள் ஒரு வாரமும் எங்களுக்காக ஸ்பெஷல் டிஷ்ஷஸ் கொடுக்குறீங்க. உங்களோட ஓன் இன்னோவேஷன்ஸாக இருக்கலாம், இல்லாட்டி ஒரு ஊர் ஸ்பெஷலாக இருக்கலாம். ஒரு வாரம் இந்த மாதிரி எங்களை என்டர்டெயின் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஷெஃப். தேங்க்யூ மேம். வாரம் 2 ஸ்பெஷலான டிஷ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த வாரம் ஸ்பெஷல் டிஷ்ஷான அந்த ஹீரோவான மேங்கோவை வச்சு 2 டிஷ் பார்த்தோம். ஒன்று சாலட், இன்னொன்று கிரேவி. அந்த 2 டிஷ்ஷும் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸ் எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ யாஸ் வியூவர்ஸ், இன்னைக்கு மாம்பழத்தை ஹீரோ பண்ண 2 டிஷ்ஷஸ் நம்ம பார்த்தோம். ஒன்று ரைப் மேங்கோ சாலட், இன்னொன்று மாம்பழ தேங்காய் கறி. நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். ரொம்ப சிம்பிளான டிஷ்ஷஸ் தான். ஸோ கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். வீட்டில் இருக்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இதே மாதிரி வேறு 2 டிஷ்ஷஸ் நான் உங்களை அடுத்த வாரம் நீங்களும் சமைக்கலாம் நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். டில் தென் திஸ் ஷரண்யா சைனிங் ஆஃப்.